நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. நான் உஸ்மான் அகில். முதலில் முதன்மை செய்திகள். பொது தேர்தலுக்கான திகதி நாளை தெரியவரும். பொது தேர்தல் தினத்தை சவாலுக்குட்படுத்திய மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி. பொது போக்குவரத்து திங்கள் முதல் வழமைக்கு வருகிறது. முஸ்லிம் பள்ளி வாயல்கள் 9ஆம் திகதி திறக்கப்படுகின்றன. வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களை வதைக்கும் கோவிட். இன்று முதல் விமான நிலையத்திலேயே PCR பரிசோதனை. உலகளவில் 64 லட்சத்தை தொற்றிக்கொண்ட கோவிட் வைரஸ். இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பொது தேர்தல் தினத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பிரதமர் நீதியரசர் தலைமையிலான 5 அடங்கிய குழுவினால் இந்த அறிவிப்பு இன்று மாலை வெளியிடப்பட்டது. இதேவேளை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை காலை கூடி பொது தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்க உள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை கலைத்து ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மற்றும் ஜூன் 20ஆம் தேதி பொது தேர்தலை நடத்துவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஆகியவற்றை ரத்து செய்யுமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. சட்டத்தரணி சரித்த குணரத்ன, மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம், ஊடகவியலாளர் விக்டர் ஐவன், ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட 7 தரப்பினர் அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். மனுக்களின் பிரதிவாதிகளாக சட்டமா அதிபர், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய, உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் அபிசேகர, பேராசிரியர் ரத்தின ஜீவன் ஹூல், ஜனாதிபதியின் செயலாளர் PB ஜெயசுந்தர, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜாசிங் ஆகியோர் பெயரிடப்பட்டிருந்தனர். இந்த மனுக்கள் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரியவின் தலைமையில் உயர் நீதிமன்ற நீதியரசர்களான புவனகி அலுவிகார, சிசிரத்த ஆப்ரு, பிரியந்த ஜெயவர்தன, விஜித் மலால்குடா ஆகிய 5 அடங்கிய குழாமினால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த பரிசீலனைகள் தொடர்ச்சியாக 10 நாட்கள் இடம்பெற்றன. இந்த பரிசீலனையின் போது மனுதாரர் சார்பிலும் பிரதிவாதிகள் சார்பிலான இடையீட்டு மனுக்கள் சார்பிலும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. நேற்றைய தினம் மனுதாரர்கள் தரப்பு வாதங்களை ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தலைமையிலான சிரேஷ்ட சட்டத்தரணிகள் தமது வாதங்களை முன்வைத்து மனுதாரர் தரப்பின் நியாயங்களை தெளிவுபடுத்தினர். மனுதாரர் தரப்பில் இறுதி பதிலளிக்கும் வாதத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் நேற்று மன்றில் முன்வைத்தார். சட்டமா அதிபர் தரப்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இந்திக்க தெமுனித சில்வா பல விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த மனுக்களை நீதிமன்றம் நிராகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நேற்றைய இறுதி பரிசீலனைக்கு பின்னர் இந்த விவாதங்களை ஆய்வு செய்து மனுக்களை விசாரணைக்கு ஏற்பதா நிராகரிப்பதா என்ற தீர்மானத்தை இன்று மாலை அறிவிப்பதாக உயர் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் குறித்த மனுக்களை விசாரணைக்கு எடுக்காமல் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல 5 ஜஸ்டிஸ்மார்கள் பெட்டிஷனையுமே டிஸ்மிஸ் பண்ணி போட்டாங்க. அதோட அர்த்தம் வந்து என்னன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணது லீகல், பார்லிமெண்ட் எலெக்ஷனை 3 மாசத்துக்கு பிறகு போனதும் லீகல், பழைய பார்லிமெண்ட்டை கால் பண்ணாம இருக்கிறதும் லீகல், அதே நேரத்தில் அக்கவுண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணதும் லீகல். இந்த ஒப்போசிஷனால செஞ்ச எந்தவித குற்றச்சாட்டையும் கவர்மெண்ட் இந்த சுப்ரீம் கோர்ட்டால் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால அவசரமாக இந்த எலெக்ஷனை வச்சு இதுக்கு பிறகு இந்த ஜெனரல் எலெக்ஷனை வைக்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதைத்தான் செய்யும். 10 நாட்கள் முழுமையாக விவாதம் நடைபெற்றிருக்கிறது. பூர்வாங்க ஆட்சேபனைகள் பல முன்னெடுக்கப்பட்டன. அந்த ஆட்சேபனைகள் சம்பந்தமாக நீதிமன்றம் அந்த ஆட்சேபனைகள் அனைத்தையும் நிராகரித்திருக்கிறது. ஆனால் முக்கிய விடயம் சம்பந்தமாக வழக்கை இதற்கு மேல் கொண்டு செல்ல முடியாது என்கின்ற தீர்ப்பை கொடுத்து மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இதற்கான காரணம் சொல்லப்படவில்லை. காரணங்கள் இருக்கக்கூடும். ஒரே ஒரு விடயத்தை தீர்மானமாக நான் சொல்ல முடியும். ஜனநாயகத்துக்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். ஊரடங்கு இடைக்கடை அமுல்படுத்தப்படுகிறது. பாடசாலைகள் இன்னும் திறக்கப்படவில்லை. மக்கள் சாதாரணமாக வாழ முடியும் என சுகாதார தரப்பினர் உத்தரவாதம் அளிக்கவில்லை. எங்கள் நோக்கமே ஜூன் 20க்கு பின்பு இந்த தேர்தல் இடம்பெற வேண்டும் என்பதே. எனவே சுகாதாரத்துறையினரும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அரசியல் நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் சிறந்த தினமொன்றை தேர்தலுக்காக குறிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த தீர்மானம் மக்களுக்கு பாதுகாப்பானதாக அமைய வேண்டும். இன்னும் 1.5 மாதத்திற்கு பின்னர் தேர்தல் இடம்பெறுமானால் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். நாம் எந்த நேரத்திலும் தேர்தலுக்கு முகம் கொடுக்க தயாராக வேண்டும். ආරක්ෂා කරලා ජනතාවගේ මරණ තුලින් මරණ උඩින් මේ මැතිවරණ තියන්න හදන්නේ නැතුව ජනතාවට ජීවත් වෙන්න පුළුවන් ඉස්සරෝම හම්බ කරගන්න පුළුවන් වාතාවරණයක් මාසයක් කාමාරක් වගේ ප්‍රමාණයක් උස්ම ගන්න පුළුවන් වාතාවරණයක් ඇති කරලා மாஜரின் பாம் எண்ணெய் மற்றும் முட்டை ஆகியவற்றின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக
பான் உள்ளிட்ட பேக்கரி உணவுகளின் விலையை அதிகரிக்க உள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் அத்தியாவசிய பொருட்கள் தவிர்த்த ஏனைய பொருட்கள் அனைத்தினதும் இறக்குமதியில் கட்டுப்பாடுகள் விதிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் பேக்கரிகள் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அகில இலங்கை பேக்கரி சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன கூறுகையில், பேக்கரி உணவுகளுக்கு பயன்படுத்தப்படும் கலப்பும் பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பேக்கரி உணவுகளுக்கு ஃபார்ம் எண்ணெய் மற்றும் மாஜரின் முக்கியமானதாகும். அதுபோல் முட்டையும் அத்தியாவசியமான பொருளாகும். இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிக்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளதற்கு அமைய மாஜரின் மற்றும் ஃபார்ம் எண்ணெயை இறக்குமதி செய்ய அதிக அளவில் பணம் செலவிட வேண்டியுள்ளது. 1 கிலோ ஃபார்ம் எண்ணெய்க்கான இறக்குமதி வரி 300 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனால் பேக்கரி உரிமையாளர்கள் அதிக பணம் செலவழித்து இவற்றை இறக்குமதி செய்வதில் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மாஜரினுக்கான வரி 215 ரூபாவிலிருந்து 650 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு அதிக வரிகளை செலுத்தி இறக்குமதி செய்ய முடியாது. அவ்வாறு இறக்குமதி செய்தால் அதிக விலையில் பேக்கரி உணவுகளை விற்க வேண்டி வரும். எனவே இறக்குமதி பொருட்களுக்கு வரிச்சலுகை வழங்க வேண்டும் என ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கடிதம் மூலம் அறிவித்துள்ளோம். அதற்கமைய எமக்கு வரிச்சலுகைகள் வழங்க வேண்டும். இல்லையில் பான் உள்ளிட்ட சகல பேக்கரி உணவுகளுக்கும் விலை அதிகரிக்க வேண்டி வரும் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பள்ளிவாசல்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பள்ளிவாசல்களும் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் நிபந்தனைகளுடன் திறக்கப்பட உள்ளது. ஆனால் ஜும்மா தொழுகை மற்றும் கூட்டு வழிபாடுகளுக்கு அனுமதி இல்லை என முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பள்ளி வாயில்களை மீள திறப்பது சம்பந்தமாக இலங்கை வக்ஃப் சபையின் பணிப்புரைக்கமைய முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு வணக்க ஸ்தலங்கள் தொடர்பாக 27/5/2020 திகதியிட்ட சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களின்படி இலங்கை வக்ஃப் சபை பள்ளிவாசல்கள் தொடர்பில் கீழ்வருமாறு தீர்மானித்துள்ளது. சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களின் பிரகாரம் மட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள சகல வணக்க ஸ்தலங்களும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் மட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள சகல பள்ளிவாசல்களும் வக்ஃப் சபையின் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்து மூடப்பட்டே இருக்கும். மட்டுப்படுத்தப்பட்ட பகுதி காலத்துக்கு காலம் சுகாதார அமைச்சினால் தீர்மானிக்கப்படுவதால் உங்கள் பகுதி சுகாதார வைத்திய அதிகாரி அல்லது பொது சுகாதார வைத்திய பரிசோதகர் மூலம் இதனை அறிந்து கொள்ள முடியும். ஏனைய பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களும் வரையறைகளுக்கு உட்பட்டவாறு எதிர்வரும் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் தனிநபர் தொழுகைக்காக திறக்கப்படும். பள்ளிவாசல்களை மீள திறப்பதற்கு முன்னர் சகல தர்மகர்த்தாக்களும் அல்லது பொறுப்பதிகாரிகளும் பள்ளிவாசல்களையும் அதன் வளாகத்தினையும் பொது சுகாதார பரிசோதகர் அல்லது சுகாதார வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் முழுமையாக தொற்று நீக்கம் செய்ய வேண்டும். பள்ளிவாசலினுள் நுழைவதற்கு ஒரு நுழைவாயிலுக்கு மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் ஒவ்வொரு தொழுகையாளிக்கும் இடையில் தரையில் 1 மீட்டர் இடைவெளியை தர்மகர்த்தாக்கள் அல்லது பொறுப்பதிகாரிகள் அடையாளமிடல் வேண்டும். அத்துடன் பள்ளிவாசல் நுழைவாயிலில் கைகளை கழுவுவதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். சுபஹ் தொழுகைக்கான அதானுக்கு 15 நிமிடங்களுக்கு முன்னர் பள்ளிவாசல் திறக்கப்பட்டு தொழுகையை தொடர்ந்து 45 நிமிடங்களில் மூடப்பட வேண்டும். மீண்டும் லுகர் தொழுகைக்கான அதானுக்கு 15 நிமிடங்களுக்கு முன்னர் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டு இஷா தொழுகையினை தொடர்ந்து 45 நிமிடங்களில் மூடப்பட வேண்டும். மேலும் சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களுக்கு அமைய வலிமையான அல்லது விசேட கூட்டுத் தொழுகைகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஐவேளை இமாம் ஜமாத், ஜும்மா தொழுகை மற்றும் ஏனைய கூட்டுத் தொழுகைகள் மறு அறிவித்தல் வரை அனுமதிக்கப்பட மாட்டாது. தொழுகைக்கு ஒரு நேரத்தில் 30 பேர் அல்லது அதைவிட குறைவானவர்கள் மட்டுமே பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்கப்படுவர். பள்ளியினுள் இருக்கின்ற போது ஒவ்வொருவரும் முகக்கவசம் அணிந்திருப்பதோடு 1 மீட்டர் இடைவெளியையும் பேண வேண்டும். பள்ளிவாசலில் வுளு செய்யும் பகுதி, மலசல கூடங்கள் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும். ஆகவே பள்ளிவாசலுக்கு வரும் அனைவரும் இருக்கும் இடங்களில் வுளு செய்து கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் தரை விரிப்பு போடப்பட்டுள்ள பள்ளிவாசல்களில் அதன் மீது தொழுவது அனுமதிக்கப்பட மாட்டாது. மாறாக காப்பட் இல்லாத ஒரு இடத்தில் தொழ வேண்டும். பள்ளிக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் தங்களுக்கென தொழுகை விரிப்பொன்றை எடுத்து வருவதோடு பள்ளியிலிருந்து வெளியேறும் போது அதனை தன்னோடு எடுத்துச் சென்று விட வேண்டும். பள்ளிவாசலுக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் சுகாதாரத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறையினரால் COVID-19 தொடர்பாக வழங்கப்படுகின்ற வழிகாட்டல்களையும் பணிப்புரைகளையும் கண்டிப்பாக பின்பற்றியாக வேண்டும். சுகாதாரத்துறை மற்றும் பாதுகாப்பு துறையினரால் இக்கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்ற போது இலங்கை வக்ஃப் சபை அது தொடர்பான மேலதிக பணிப்புரைகளை வழங்கும். எனவே பள்ளிவாசல் தர்மகர்த்தாக்கள் அல்லது பொறுப்பதிகாரிகள் மற்றும் பள்ளிவாசலுக்கு வரும் பொதுமக்கள் மேலே தெரிவிக்கப்பட்ட வரையறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவதற்கு பணிக்கப்படுகின்றனர் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 8ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் சுகாதார நடைமுறைகளுக்கு உட்பட்டு பொது போக்குவரத்தை வழமைக்கு கொண்டுவர
போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. இன்று முற்பகல் போக்குவரத்து அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் குறித்த அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாளை இரவு அனைத்து மாவட்டங்களிலும் இரவு 10 மணி முதல் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் சகல மாவட்டங்களிலும் மீள் அறிவித்தல் வரையில் இரவு 10 மணி முதல் மறுநாள் அதிகாலை 4 மணி வரையில் ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் போக்குவரத்து அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் குறித்த அமைச்சில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது எதிர்வரும் தினங்களில் பொதுமக்களின் நடத்தை, கோவிட் தொற்று நிலைமை மற்றும் சுகாதார பிரிவினால் பெற்றுக் கொடுக்கப்படும் ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பொது போக்குவரத்து சேவையை வழமை போல் நடாத்திச் செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சேவையை வழமை போல் முன்னெடுத்துச் செல்லும் போது ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் சவால்களுக்கு முகம் கொடுப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக பேருந்துகளில் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு மாத்திரம் பயணிகளை ஏற்றிச் செல்வது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதால் அதற்காக பேருந்து பற்றாக்குறை பிரச்சினை தொடர்பில் இதன்போது விசேட அவதானம் செலுத்தப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி தற்போது காணப்படும் தனியார் மற்றும் அரசாங்க பேருந்துகள் முழுமையாக சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ள நிலையில் பாடசாலை சேவை பேருந்து, சுற்றுலா மற்றும் யாத்திரைகளுக்காக பயன்படுத்தப்படும் பேருந்துகள் போன்று பதிவுக்காக காத்திருப்பு பட்டியலில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் பயணிகள் போக்குவரத்துக்காக ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேருந்துகளை தற்காலிகமாக பதிவு செய்யும் நடைமுறை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் ரயிலில் பயணிப்பது தொடர்பாக இதுவரை பதிவு செய்யாத உத்தியோகத்தர்கள் தமது நிறுவனங்கள் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்து கொள்ளுமாறு நிறுவனங்கள் ஊடாக பதிவு செய்து அவர்களுக்கான ஆசனங்கள் ஒதுக்கப்பட்ட பின்னர் சில பயணிகள் ரயிலில் பயணிப்பதனை தவிர்த்து வருவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 1648 உயர்வடைந்துள்ளது. கோவிட் தொற்றுக்குள்ளானோரில் 823 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். நாட்டில் நேற்று அடையாளம் காணப்பட்ட 10 கோவிட் தொற்றாளர்களில் 6 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு வருகை தந்தவர்கள். இவர்களில் 4 பங்களாதேஷிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்தோனேசியா மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகளிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த 2 கோவிட் தொற்றாளர்களாக நேற்று இனம் காணப்பட்டனர். மேலும் கடற்படை வீரருடைய குடும்ப அங்கத்தவர்கள் 2 உள்ளடங்கலாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பணியாற்றிய ராணுவ வீரரின் குடும்பத்தினர்களில் 2 கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். நேற்றைய தினம் இனம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தல் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்த இளைஞர்களில் இதுவரை 527 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோரிடையே கோவிட்-19 வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டு வருகின்ற நிலையில் விமான நிலையத்திலேயே கோவிட்-19 வைரஸை கண்டறிவதற்கான PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்றைய தினம் முதல் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தருவோருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் சிங்கப்பூரில் இருந்து இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட 291 பயணிகளிடம் இந்த PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:15 மணியளவில் UL 303 என்ற விசேட விமானத்தில் இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். மேலும் நேற்றைய தினம் நாட்டில் 1066 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி தொடக்கம் இதுவரை 66,421 PCR பரிசோதனைகள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 1645 உயர்வடைந்துள்ளது. இதில் 811 பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 823 பேர் கோவிட் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 84 பேர் நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பு பட்டவர்களுடைய எண்ணிக்கை 800 உயர்வடைந்துள்ளது. மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர்.
கொழும்பு மாவட்டத்தில் 150 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 36 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 34 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். மேலும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து 552 பேரும், கடற்படையைச் சேர்ந்த 764 பேரும், கடற்படை தவிர்ந்த ஏனைய படையினர் 14 பேரும் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட் வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இலங்கையில் சிக்கியுள்ள இந்திய பிரஜைகளை அழைத்துச் செல்வதற்காக ஜலஸ்வாக் என்ற இந்திய கப்பல் இலங்கை துறைமுகத்தை நேற்று வந்தடைந்த நிலையில் இலங்கையில் இருந்த 685 இந்தியர்களோடு குறித்த கப்பல் இன்று காலை இந்தியாவின் சிதம்பரனார் துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. ஏற்கனவே குறித்த கப்பலில் சமுத்திர சேது நடவடிக்கையின் கீழ் மாலைத்தீவிலிருந்து 1500 இந்தியர்கள் தாய்நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. We had a very pleasant trip. We are so grateful for the Indian government to bring us back. சிறைச்சாலைகளில் உள்ள பாதாள குழு தலைவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் அங்கிருந்து முன்னெடுக்கும் குற்றச் செயல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதியால் மேற்பார்வை குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளின் உள்ளக நிலைமைகள் குறித்து ஆராய்வதற்காக உயரதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. சிறைச்சாலைகளில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் மற்றும் அங்கிருந்து நாட்டின் வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் குற்றங்கள் குறித்து இதன்போது ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். நாட்டில் பெரும்பாலான குற்றங்கள் போதைப்பொருள் கடத்தல் என்பன சிறைக்குள் இருந்து முன்னெடுக்கப்படுகின்றன. கைதிகளால் கையடக்கு தொலைபேசிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். சிறைச்சாலையோ அல்லது போலீஸ் திணைக்களமோ சரிவடைந்து விட்டால் சட்டமுலாக்கத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அங்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். சிறைச்சாலைகள் தொடர்பில் மக்களிடம் மிக தவறான அபிப்பிராயமே காணப்படுகின்றது. சிறைச்சாலைகள் எதற்காக? அவற்றை மூடிவிடுங்கள் என சிலர் என்னிடம் கேட்கின்றனர். இதனை நாம் மாற்ற வேண்டும். நீண்ட காலமாக இந்த நிலைமை காணப்படுகின்றது. சிறைச்சாலைகள் திணைக்களம் பிரதானமானது ஒரு நிறுவனமாகும். தண்டனை பெற்றவர்கள் சிறைக்கு செல்கின்றனர். அங்கு ஒழுக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டும். இல்லாவிடின் அது பெரும் பிரச்சனையாகும். சிறைகளில் இடம்பெறும் குற்றச்செயல்களை நான் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவேன். மக்கள் எனக்கு அதற்கான ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள். யார் கோபித்துக் கொண்டாலும் யார் நட்பு கொண்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கட்டாயமாக நடவடிக்கை எடுப்பேன். சிறையிலிருந்தே போதைப்பொருள் கொண்டு வரப்படுகிறது. அங்கிருந்தே பாதாள உளவு குழு இயக்கப்படுகிறது. முன்பு அங்கிருந்தே பயங்கரவாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அல்லது நான் நிறுத்துவேன். ஆக குறைந்தது கையடக்கு தொலைபேசியை சிறைக்குள் கொண்டு வருவதை கூட உங்களால் தடுக்க முடியவில்லையே. சிறைச்சாலை அதிகாரிகள் என கௌரவப்படுத்துவதானது மக்கள் எதிர்பார்க்கும் சேவையை வழங்குவதன் மூலமாகவே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதேவேளை சிறைச்சாலைகளில் உள்ள குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். பாதுகாப்பு செயலர், இராணுவ தளபதி, போலீஸ் மா அதிபர் ஆகியோரின் தலைமையில் அது செயற்படுத்தப்பட உள்ளது. அதிகாரிகளுக்கான பயிற்சிகளை வழங்குதல், ஊக்குவித்தல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த மேற்பார்வை குழுவுக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி இதன் போது பணிப்புரை விடுத்துள்ளார். ටෙලිෆෝන්ස් ඇතුළේ තියෙනවා, කුඩු ඇතුළට ගෙනියනවා, වෙපන්ස් ඇතුළට ගෙනියනවා, ඔපරේෂන්ස් කරන්න ඇතුළේ ඉඳලා මේක විහිළුවක්නේ. එහෙම අපිට මුහුණ දෙන්න පුළුවන්ද එහෙම තත්ත්වයකට? මට ඕන මේක හරි විදියට ක්‍රියාත්මක වෙන්න. Tamanට අයිති වැඩේ කරන්න බැරි මොකද ටෙලිෆෝන් එකක් ඇතුළට ගෙනියන එක වළක්ව ගන්න බැරිද? நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவுவதற்கான அபாயம் அதிகம் காணப்படுவதாக தொற்று நோயியல் பிரிவு எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக நெல் உள்ளிட்ட ஏனைய விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் தரிசு நிலங்களில் பயிர் செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாலும் எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய ஆபத்து நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த சில வாரங்களாக கடும் மழையுடனான காலநிலை நிலவியதால் எலிக்காய்ச்சல் தீவிரமடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் மக்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. எலிக்காய்ச்சலானது பாக்டீரியா மூலம் பரவக்கூடிய நோயாகும். எலி உள்ளிட்ட சில கால்நடைகளின் சிறுநீர் மூலம் இந்த பாக்டீரியா பரவக்கூடும். வயல்கள் மற்றும் நீர் நிறைந்துள்ள இடங்களில் இந்த பாக்டீரியாக்கள் அதிக அளவில் காணப்படும். நீரில் உள்ள இந்த பாக்டீரியாக்கள் வெட்டுக்காயங்கள், கண், வாய் என்பவற்றினூடாக மனித உடலினுள் செல்லக்கூடியவையாகும். எலிக்காய்ச்சலுக்கான முக்கிய அறிகுறிகள் திடீர் காய்ச்சல், தசைப்பிடிப்பு, கடுமையான முதுகுவலி என்பனவாகும். இவை தவிர கண் சிவப்பாகுதல், வாந்தி, தலைவலி, சிறுநீர் நிறம் மாறுதல், சிறுநீர் குறைவடைதல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகளும் ஏற்படும். இந்நோய் தாக்கத்துக்குள்ளானவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று உரிய மருந்துகளை பெற்றுக் கொள்வதனூடாக இதனை கட்டுப்படுத்த முடியும்.
இதற்கான மருந்துகளை உரிய நேரத்தில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் நோய் தீவிரமடைந்து மரணம் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இலங்கையில் டெங்கு நோய் பரவக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் காணப்படுவதாகவும் நாட்டு மக்கள் இது தொடர்பில் மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராச்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டு மக்கள் டெங்கு நோய் பரவும் இடங்களை கண்டு அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அதிக காய்ச்சல் ஏற்படும் பட்சத்தில் வைத்தியசாலையை நாட வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். තේරිසා මේ තත්ත්වය ඉතාම අපි වගකීමකින් බරපතල ලෙස සැලකිය යුතුයි. லக்ஸபான வாழமலை தோட்டத்தில் கடந்த 29ஆம் தேதி உயிரிழந்த கருஞ்சிறுத்தையை கொழும்பு தேசிய நூதன சாலையில் காட்சிக்கு வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கருஞ்சிறுத்தையின் DNA மாதிரி பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய உயிரியல் தொழில்நுட்ப நிலையத்தில் சோதனைக்குட்படுத்தப்பட உள்ளது. உயிரிழந்த சிறுத்தையானது அரிய வகை கருஞ்சிறுத்தை இனத்துக்குரியதா என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலேயே இந்த DNA மாதிரிகள் சோதிக்கப்பட உள்ளது. நல்ல தண்ணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்ஸபான தோட்டத்தில் வாழாமலை பகுதியில் கடந்த 26ஆம் தேதி காலை கம்பி வலையில் அரிய வகை கருஞ்சிறுத்தை கொண்டு சிக்கியது. கடும் போராட்டத்துக்கு மத்தியில் உயிருடன் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை உடவளவை யானைகள் பராமரிப்பு நிலையத்தில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இந்நிலையில் குறித்த கருஞ்சிறுத்தை தொடர்பான மரபணு பரிசோதனை பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய உயிரியல் தொழில்நுட்ப நிலையத்தில் நடத்தப்பட உள்ளது. வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட தரப்பினர் விடுத்த கோரிக்கைக்கு அமைய மரபணு பரிசோதனையை நடத்துவதாக நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி பிரதீப பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கமைய உயிரிழந்த கருஞ்சிறுத்தையின் இரத்த மாதிரியும் தற்போது உயிர் வாழும் ஒரு வகை சிறுத்தையின் இரத்த மாதிரியும் பெறப்பட்டு ஒப்பீட்டு முறையிலான DNA சோதனைகள் நடத்தப்பட உள்ளன. சோதனை முடிவில் இந்த கருஞ்சிறுத்தை அரிய வகை உயிரினமா அல்லது தற்போதுள்ள உயிரினத்தின் தோலில் ஏற்பட்ட நிறமூர்த்த குறைபாடாக என்பது கண்டறியப்பட உள்ளது. மேலும் உயிரிழந்த கருஞ்சிறுத்தையின் உடல் கொழும்பு நூதன சாலையில் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. அடுத்து வருவது சர்வதேச செய்திகள். கருப்பினத்தவர் ஒருவரின் கொலைக்கு நீதி கேட்டு அமெரிக்காவில் தொடர்ச்சியாக 7வது நாளாகவும் போராட்டம் தொடர்கிறது. இந்நிலையில் போராட்டத்தை முடக்குவதற்கு ராணுவத்தை களமிறக்க உள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். These are not acts of peaceful protest. These are acts of domestic terror. அமெரிக்க கருப்பினத்தவரான ஜார்ஜ் ஃப்ளாய்ட் போலீசாரால் கொல்லப்பட்டமைக்கு எதிராக நாடு தழுவிய ரீதியில் போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கு ராணுவத்தை களமிறக்க உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். Mayors and governors must establish an overwhelming law enforcement presence until the violence has been quelled. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு முன்பாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் படையினரால் அவர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அருகிலுள்ள தேவாலயத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் செல்ல வேண்டியிருந்ததால் அவருக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்படும் என்ற அச்சம் காரணமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 75க்கும் மேற்பட்ட நகரங்களில் போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை ஜார்ஜ் ஃப்ளாய்டின் இறப்பு தொடர்பிலான மரணச் சான்றிதழ் சுகாதாரத்துறையினரால் வழங்கப்பட்டுள்ளது. அவரது உடலின் பின்பகுதி மற்றும் கழுத்து பகுதி நசுக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் நிகழ்ந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலில் கொரோனா வைரஸ் தொற்றில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30,000ஐயும் தாண்டியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 2 லட்சத்தை நெருங்குகிறது. அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் 8,171 புதிய கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 29 லட்சத்தை கடந்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்குதலால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 63 லட்சத்தையும் தாண்டியுள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுபவர்களில் 53,400க்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கொரோனா வைரஸுக்கு உலகம் முழுவதும் 3,77,000க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். கொரோனா வைரஸின் தாக்கம் உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்காவை தொடர்ந்து பிரேசில் 2ஆம் இடத்தில் உள்ளது. அங்கு கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 5 லட்சத்தையும் தாண்டி உள்ளது. இந்நிலையில் பிரேசிலில் கொரோனா வைரஸுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30,000ஐயும் தாண்டி உள்ளது. கொரோனாவினால் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 2,11,000ஐயும் தாண்டி உள்ளது.
கொரோனா தொற்று அதிகரித்து வரும் பாகிஸ்தானில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 72,000ஐயும் கடந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 72,398ஆக உயர்ந்துள்ளது. பாகிஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 2,964 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. மேலும் பலி எண்ணிக்கை 1,621ஆக அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 2 லட்சத்தை நெருங்குகிறது. அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் 8,171 புதிய கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ளது மற்றும் 204 இறப்புகளை இந்தியா பதிவு செய்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1,99,613ஆக அதிகரித்துள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5,610ஆக அதிகரித்துள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.